ஐடி ஸ்டாக் 39% லோவர். இந்த ஆல் டைம் ஹிஸ்ட்ரி இதுவரையும் ஹிஸ்ட்ரியிலே இப்படி கிடையாது. இதுவரையுமே ஆட்டிட்டான். கிளாடு ஆந்த்ரோபிக் என்னடா 39% ஐடி எங்கேயாவது விழுமா? ஐடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடின நம்ம இந்தியா. நான் என்ன நினைச்சேன்னா ஐடினா பெரிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் பெரிய ஆளுங்க போல இருக்கு. நம்ம வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கராக தான் இருந்திருக்கும். அப்பதான் புரிய வருது. இன்னைக்கு அவன் என்ன பண்றான், பிளக்கின் நான் கொடுக்குறான், அவன் கம்ப்யூட்டர்ல என்ன வேலைன்னு சொல்லு, அதுவே பண்ணிட்டு போயிடுது. குவார்டர் கடன்லாம் தேவையில்ல, அதுவே அவன் வேலையை பார்த்துட்டு போகுது. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இழக்கிறான். ஐடியோட ஸ்டாக் எல்லாமே இறங்குது. அங்க ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். என்விடியா சிப்பு கிப்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்வெஸ்டே பண்ணல. நம்ம இன்னைக்கும் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் நல்லா இருக்கு. ஐடி எம்ப்ளாயி முந்தானத்து ஒரு ஐடி எம்ப்ளாயி கால் பண்ணாரு. சார் நான் வந்து ஐடி பீஸில் நான் வந்து இவ்வளோ நீ எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஐடியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாதா குளோபல் இன்வெஸ்ட் குளோபல் எக்கனாமிக்ஸ் தெரியாதா? ஏங்க நம்ம என்னங்க பண்ணுறோம், யுவர் சென்டிங் சர்வீஸ் தானே பண்ணுறீங்க. அவன் அங்கே என்ன பண்ணுறான், எல்லாம் அவன் தான் ரன் பண்ணுறதே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எல்லாமே அவன் தான் பண்ணுறான். அவனுக்கு நீங்கள் சர்வீஸ் தானே ப்ரொவைட் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் ஐடியாகவே இருந்துக்கிட்டு ஐடினே தெரியாமல் ஐடியில் போய் நீங்கள் இந்தியன் ஐடியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு பேசவே இல்லை அவர். அது இல்லை சார் குளோபல் இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில சார். இதுதான் இப்போ எஜுகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நான் வரேன். என்ன மாதிரி ஆளுங்க நான் எங்கே வரேன், ஐயோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, வச்சுக்கோங்க 20% இந்த பக்கம் வச்சுக்கோங்க. தராசு இப்படி ஐஎன்ஆர் இப்படி கீழே போகும்போது இந்த இது இப்படி மேலே ஏறும்போது இட் வில் மேட்ச் யுவர் அசெட் அலோகேஷன். அன்றைக்கி லேண்டில் போட்டோம், நகையில் போட்டோம், இனிமேல் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஜென்சி பசங்க இனிமேல் நம்ம வந்து புதுசாக திங்க் பண்ணணும். முடிஞ்சு மறந்துடு.